பெண்ணாகரம் அருகே பல நூறு ஆண்டு காலமாக சுடுகாட்டிற்கு வழித்தடம் இல்லாமல் தவித்து வந்த கிராம மக்கள் தங்களின் சொந்த செலவில் மண் சாலை அமைத்துள்ளனர். இது குறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரத்தை அடுத்த கிழக்கு கள்ளிபுரம் கிராமத்தில் 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த கிராம மக்கள் உயிரிழந்தால் புதைப்பதற்கும் எரிப்பதற்கும் 2 கிலோமீட்டர் தூரத்தில் சுடுகாடு ஒன்று உள்ளது. ஆனால் இந்த சுடுகாட்டிற்கு செல்ல பாதை தடம் என்பது மட்டும் இல்லை. இதனால் சடலத்தை சுமந்து கொண்டு விளைநிலங்களில் இறங்கியே செல்ல வேண்டிய நிலை இருந்து வந்தது. இதனால் விளைநிலங்களில் உள்ள நெல், ராகி, கம்பு உள்ளிட்ட பயிர்கள் சேதமடைவதுடன் சேற்றில் இறங்குவதால் தடுமாறி கீழே விழும் நிலையும் ஏற்படும் என்று வேதனை தெரிவிக்கின்றனர் அப்பகுதி மக்கள். நாங்க பிறந்து இப்ப எனக்கு 32 வயசாகுது. 32 வயசாகி இந்த சுடுகாடு வழியே இல்லை. கல்லைக்காடுன்றதுனால இன்னும் கொஞ்சம் பிரச்சனை. போகிற வழி அது கீழே பாடி தூக்கிட்டு போகும்போது எத்தனை பேர் தூக்கிட்டு போகும்போது கீழே விழுந்துருக்குறாங்க. கால் அடிபட்டிருக்குது, கை அடிபட்டிருக்குது. இதனால் தங்கள் பகுதியில் இருந்து சுடுகாட்டிற்கு செல்ல சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு பாதை அமைத்து தர வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் 3 தலைமுறையாக கோரிக்கை விடுத்து வருகின்றனர். ஊராட்சி மன்ற தலைவர் முதல் முதலமைச்சரின் தனிப்பிரிவு வரை கணக்கே இல்லாமல் கோரிக்கை மனுக்களை அளித்தும் எந்த பயனும் இல்லாத நிலையில் தங்கள் பிரச்சினைக்கு தாங்களே தீர்வு காண்பது என்று முடிவு செய்து அதற்கான முயற்சியிலும் ஈடுபட்டனர் கிராம மக்கள். சுடுகாட்டிற்கு பாதை அமைக்க அப்பகுதி விவசாயிகளிடம் கோரிக்கை விடுக்க அவர்களும் தங்களது பட்டா நிலத்தின் ஒரு பகுதியை பாதைக்காக வழங்கியுள்ளனர். இதனையடுத்து கிராம மக்கள் வீடு வீடாக பணம் வசூலித்து JCB இயந்திரம் மூலம் தாங்களாகவே மண் சாலை அமைத்துள்ளனர். நாங்க பாரு சொந்த காசுல போடுறதுக்காக இதுல இருந்து அது வழி நிறைய இருக்கிறோம். இது பட்டாதான், பட்டா நிலம் அவங்க கிட்ட கேட்டு எங்களுக்கு வழி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊர் பொது இதை சேர்ந்து எல்லாம் முடிவு பண்ணி இது மாதிரி போட்டு நிறைவேறுக்கிறோம். நாங்க பல 100 ஆண்டுகளாக சுடுகாட்டிற்கு வழித்தடம் இல்லாமல் தவித்து வந்த நிலையில் இப்போது தங்கள் முயற்சியில் அமைந்துள்ள இந்த மண்பாதை அப்பகுதி மக்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. அதே நேரம் இந்த பாதையையாவது தார் சாலை அல்லது சிமெண்ட் சாலையாக அமைத்து தர அரசு முன்வர வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். இதுக்காச்சும் கொஞ்சம் ரோடு போட்டு விடுங்க. அதுக்கப்புறமேட்டு அங்க அந்த பக்கம் பாதி வழியில போயிட்டு இன்னும் கல்லைக்காடுன்றதுனால இன்னும் கொஞ்சம் பிரச்சனை. அத்துடன் சுடுகாட்டில் சுற்றுச்சுவர், மின் தகன மேடை, தண்ணீர் வசதிகளையும் செய்து தர வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் அரசை கேட்டுக் கொண்டுள்ளனர். இந்த ரோடு சாலை அமைச்சு தரத்துக்கும், இந்த சுடுகாட்டில் போர் போட்டு குடிநீர் வசதி செஞ்சு தரத்துக்கும், மயான இது எங்களுக்கு கட்டி தரத்துக்கும் இது முன்னோரணும். காம்பவுண்டு கட்டுறதுக்கு, தெருவிளக்கு போடுறதுக்கு முன்னோரணும்னு இவர்களின் கோரிக்கை இனியாவது நிறைவேற்றப்படுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மாலை முரசு செய்திகளுக்காக பெண்ணாகரம் செய்தியாளர் ஸ்ரீதரன்.